அதனால அவர் வந்து அட்டாப்சி மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்துடுறது, போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களுக்குள்ளே வந்துடுறது அப்படின்ற மாதிரியான. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி: someone is interested to taking care of animal, example zookeeper have interested in exotic or any dangerous wild animal. ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் டு தெம். ஓகே, என்ன ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னாக்கா, பிராணிகள் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுறவங்களுக்கு, அதாவது பிராணிகள் சார்ந்து பிராணி பராமரிப்பு, ஜூகீப்பர் மாதிரியான விஷயங்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணி வனவிலங்குகள் அப்படின்ற அமைப்புகளுக்குள்ளே வரும் பொழுதே சனி வளர்த்தவங்க தாங்க இருப்பாங்க. இப்போ இயல்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுபத்துவமான மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோமா, அதே செவ்வாய் சனியால் பாதிக்கப்படும் பொழுது, சனியினுடைய தொடர்புகள் வரும் பொழுது இவராக வந்துடுவார். என்னது, பிராணிகளுடைய டாக்டராக, ஆத்தராக வர்றது, மூட்டு எலும்பு சம்மந்தப்பட்டு வர்றது, அந்த செவ்வாயினுடைய பாதிப்பு. அதனால அவர் வந்து அட்டாப்சி மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்துடுறது, போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களுக்குள்ளே வந்துடுறது அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு வகையில் இந்த அமைப்புக்குள்ளே வந்துடுறாரு. வெட்டினரி டாக்டர்ன்ற மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரி நேரடி எம்பிபிஎஸ் மருத்துவம் அல்லாமல் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ வெட்டினரி டாக்டர்ஸும் இதே சனி செவ்வாயினுடைய அமைப்பு தான். டாக்டர்ஸ் தானே, அவங்க மருத்துவம் தானே பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு பார்க்குறாங்க? விலங்குகளுக்கு பார்க்குறாங்க. அப்போ விலங்குகளுக்கு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த தன்மையில் எப்போதுமே என்ன சொல்கிறோம், சனின்னு வரும்போது கொஞ்சம் தன்னுடைய தரம் குறையுது அப்படின்ற அமைப்புகளில் வெட்டினரி டாக்டர்ன்ற போது நீங்களே மாட்டு டாக்டர்னுவீங்க. அப்போ இந்த அமைப்பில் வரும் பொழுது சனி சம்மந்தப்படும் பொழுது தான் இந்த தன்மை வந்துடுது. ரெண்டாவது இன்னொன்று கேட்குறீங்க, சில இடங்களில் வந்து டேஞ்சரஸான வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, டேஞ்சரஸான வைல்டு அனிமல்ஸ் 4 காலு பிராணி, எந்த பிராணி 4 காலோடு இருந்தாலும் அது சனியை குறிப்பது. ஓகேங்களா, சனியை குறிப்பது தான். எந்த பிளானட் 4 காலோடு இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக விஷ ஜந்துக்கள் மாதிரியான பாம்பு, பூரான், தேள் இது மாதிரியான விஷம் சார்ந்த அமைப்புகளுக்கு இவர் விருச்சிக லக்னம்னு வரும், விருச்சிக வீடுன்னு வரும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விலங்குகள் மேலே அதிக ஆர்வம், இந்த இக்வானா வச்சுருக்கிறாங்க, பாம்பு வச்சுருக்கிறாங்க, தேள் வளர்க்குறாங்க, வீட்டில் இந்த வண்டு பூச்செல்லாம் வளர்ப்பாங்க, இவங்களுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் லக்னம் ராசியோடு இவர் விருச்சிக வீடு சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலேயே அவங்களுக்கு அந்த விஷ பிராணிகள் மேலே அதிக ஈடுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா, இயல்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிராணிகள் சார்ந்த அமைப்புகளில் இந்த பிராணி பராமரிப்பு அமைப்புகளுக்குள்ளே வரும் பொழுது இந்த இடத்துல இந்த வெட்டினரி டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு. சனி இயல்பாக இப்போ சனி வளர்த்துருக்கிறாருங்க, விவசாயம் பண்ணுறாரு, 4 காலு பிராணி வளர்க்குறாரு, ஆடு மாடு குதிரை இதெல்லாம் வந்து எந்த தன்மையில் வந்துடுது, சனி சம்மந்தப்படக்கூடிய 4 காலு பிராணிகள். 2 காலு பிராணின்னு வந்தால் என்ன சொல்கிறோம், செவ்வாய் சந்திரன்னு சொல்கிறோம். யார், கோழி, வாத்து இதெல்லாம். இதில் மீன் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா அது விவசாயம் தான், ஆனால் சந்திரன் வரும். இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருதுல்ல, இதில் நீங்களே ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க, நீங்களே அதை கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இந்த துறைகளில் இருக்கிறவங்களே செக் பண்ணி பாருங்கள், அப்படியே அசந்து போவீங்க. சரிங்களா, நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.